வணக்கம். சத்யேந்திரா பேசிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு கேரளா ஸ்டோரி இந்த படத்தை பற்றி நாங்கள் பேசலாம். நான் நான் பார்த்த படம் ஹிந்தியில் பார்த்தேன். ஹிந்தியில் பார்த்தேன், 2 வாட்டி பார்த்தேன். ஆக்சுவலி சப்டைட்டில்ஸ் கிடையாது. ஆனால் ஒரு 70% புரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் வேற இந்த படத்தை பற்றி நிறைய பேர் பேசியிருக்காங்க. அது ஒரு 5 வீடியோ பார்த்தேன். இப்போ எல்லாம் நீங்கள் சினிமாவை அந்த டெக்னிக்காகவும் ப்ரொடக்ஷன் குவாலிட்டிக்காகவும் பர்ஃபார்மன்ஸ்க்காகவும் அப்படி பார்த்து ரிவ்யூ பண்ணுற மாதிரி இல்லை. இப்போ நிறைய படம் வந்துன்னு ஒன்று தலித் ப்ராப்ளமாக இருக்கும், இன்னொன்று இல்லை இஸ்லாமிஸ் ப்ராப்ளமாக இருக்கும், இல்லைன்ட்டா இல்லை பிஜேபி ப்ராப்ளமாக இருக்கும். அந்த மாதிரி எதனா கண்டுபிடிச்சிட்டே இருக்காங்க. ஒருவேளை அது 50% உண்மையாக கூட இருக்கலாம். அப்போ கேரளா ஸ்டோரியில் ஒரு ஃபேமிலி, அந்த பொண்ணு ஒருத்தரை லவ் பண்ணுறான், டீப்பாக லவ் பண்ணுறான். அப்போ அந்த பையன் முஸ்லீம்னு தெரிஞ்சிடும் அந்த பொண்ணுக்கு. வீட்டில் ரொம்ப கன்சர்வேட்டிவ் பேரண்ட்ஸு, ரொம்ப செல்லமாக வளர்த்துருப்பாங்க அந்த பொண்ணு. அப்போது அவங்க வீட்டில் ஆர்கியூ பண்ணுறாரு. ஆர்கியூ பண்ண உடனே, இல்லை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், நான் லவ் பண்ணுறேன், ஆனால் நான் முஸ்லீமாக மாற மாட்டேன் அப்படி அந்த பொண்ணு சொல்கிறான். ஆனால் கூட பேரண்ட்ஸ்க்கு ஒரு பயம். அப்போது கடைசியில் என்ன ஆகிடும்ட்டா, இவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், இவளை ரொம்ப டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிடுவான். அங்கேயே ஒரு 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 தர்கா மாதிரி ஒரு வீடு, அங்கே கூப்பிட்டு போய் இவளை கன்வெர்ட் எல்லாம் பண்ணிடுறாரு. ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாரு. ஐடியா என்னன்ட்டா, இப்படி எல்லாரையும் முஸ்லீமாக மாற்றணுன்றது தான் ஐடியா. அதுக்கப்புறம் ஐஎஸ்ஐஎஸ் ஒரு டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் சொல்ல முடியாது, முஸ்லிம்ஸ்க்கு ஆதரவு ஒரு ஆர்கனைசேஷன். ஸோ படத்தில் ஒரு டயலாக் வருது, அதில் இந்த வில்லன் குரூப்பில் ஒருத்தர் சொல்கிறாரு, இடீ இந்தியாவில் இருக்கிற எல்லாரையும் நாங்கள் முஸ்லீமாக மாற்றிடணும், இந்த பிளான், அப்படி ஒரு டயலாக் வருது. அதெல்லாம் சாத்தியமே கிடையாது. எத்தனை பில்லியன் இந்தியன்ஸ் இருக்காங்க, நாட் அட் ஆல் பாசிபிள். அப்படி இவங்க படத்தில் காட்டுறவங்களாம் ரொம்ப சின்ன குரூப் தான். ஒரு சாதாரண தர்காவில் இந்த ஒர்க்கெல்லாம் நடந்துட்டு இருக்கு. இது வர பயங்கர ஹைடெக்கு, பயங்கர கார்பரேட் லெவலில் இது நடக்குதுன்ட்டா கூட நாங்கள் ஒத்துக்கலாம். அப்படி இந்தியாவில் இருக்கிறவங்க எல்லாரையும் முஸ்லீமாக மாற்றணுன்ட்டா 400 வருஷம் ஆகும், நடக்காது. பட் அந்த மாதிரி ஒரு டயலாக் இருக்குது, அதை பேஸ் பண்ணி. ஸோ இது நிறைய பேர் என்ன பேசிட்டு இருக்காங்கன்ட்டா, இது ஒரு பிஜேபி பிளான் பண்ணி எலெக்ஷன் டைமில் இந்த படம் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காரு. அவங்களுக்கு ஹிந்துஸ் எல்லாரும் ஓட்டு வேணும், அதனால முஸ்லீம்ஸ்க்கு எகென்ஸ்டாக பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படியெல்லாம் சொல்கிறாரு. பட் இது நடந்திருக்குது நாட் ஈவன் 1%. சுமார் ஒரு 23 கேஸ் ஆயிருக்குன்ட்டு அந்த படத்துல சொல்றாரு. 23 இந்த மாதிரி நடந்திருக்கு, லவ் ஜிஹாத். எப்படியான ஒரு பொண்ணுங்களை காதலிச்சு அவரை கூப்பிட்டு வந்து அவங்கள கன்வெர்ட் பண்ணிட்டு, ஒன்றும் ஐஎஸ்ஐஎஸ் அனுப்பலாம், இல்லைன்ட்டு முஸ்லீம் பாப்புலேஷன் ஜாஸ்தி ஆகும்,
ஸோ அந்த பிளானில் தான் இந்த படம் எடுத்திருக்காங்க. இது கேரளாலேயே நடந்த ஒரு ரியல் ஸ்டோரின்னு சொல்கிறாரு. ஆக்சுவலி கேரளாவில் கிறிஸ்டின்ஸு, முஸ்லீம்ஸு, ஹிந்துஸ் எல்லாம் ரொம்ப சாலிடாரிட்டி இருக்குது. ரொம்ப சாலிடாரிட்டி இருக்குது. நீங்கள் எங்கேயான கிறிஸ்டியன்ஸு, முஸ்லீம்ஸு கேரளாவில் சண்டை போட்டாங்க, இந்த மாதிரி நியூஸ் நீங்கள் கேட்டிருக்க மாட்டாங்க. கேட்டிருந்த கூட ரொம்ப கம்மி. பட் இப்போ கூட அந்த அந்த கேரளாவில் அதை நல்லா மெயின்டைன் பண்ணிட்டுருக்காரு. முஸ்லீம் பாப்புலேஷன் நிறைய இருக்குது கேரளாவில். பட் அவங்களுக்குள்ளே தமிழ்நாட்டில் முஸ்லீம்ஸோ ஹிந்துஸ்க்கும் நடந்த பிரச்சனைகள் கூட அந்த அளவுக்கு கூட அங்கெல்லாம் ஒன்றும் வரல. ஸோ ஸோ இந்த இந்த படம் எலெக்ஷனில் ஜெயிக்கிறதுக்கு ரெடி பண்ணி போட்டாங்க எலெக்ஷன் டைமில் அப்படின்னு சொல்கிறாரு. பட் இந்த படத்தில் பெரிய எஃபெக்ட் எல்லாம் ஒன்றும் கிடையாது. எஃபெக்ட் எல்லாம் ஒன்றும் கிடையாதுன்ட்டா நடித்தவங்க எல்லாம் நியூ ஆர்டிஸ்ட். அதுக்கு மேலே இந்த படம் ஓடாது. இந்த படம் ஓடி அது இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி ஹிந்துஸ் பயப்படுறாங்க அந்த மாதிரி இல்லை. இதெல்லாம் பார்த்தா ஒரு 2 லட்சத்துக்கு மேலே பார்த்துருந்தா ஜாஸ்தி. சின்ன படம், புது படம், எல்லாம் நியூ ஆர்டிஸ்ட். அதனால இது நிறைய பேர் பார்த்துட்டு அதனால ஏதோ ஒரு பாதிப்பு வருது அந்த மாதிரி ஒன்றும் கிடையாது. பட் இது உண்மையாகவும் இருக்கலாம். பட் அதனால நாங்கள் இந்தியாவில் இருக்க எல்லா முஸ்லீம்ஸு, உலகத்தில் இருக்க எல்லா முஸ்லீம்ஸு அவங்க கெட்டவங்கன்னு சொல்லக்கூடாது. 90% எல்லா முஸ்லீம்ஸும் நல்லவங்க. அதில் கொஞ்சம் பேர் அவங்க நாட்டுக்காக போராட்டம் பண்ணுறாரு, அது அவங்க தேசபக்தின்னு கூப்பிடுறாரு, நாங்கள் டெரரிஸ்ட்னு கூப்பிடுறோம். ஸோ இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. இதில் ஒரே கேஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். என்கிட்ட இது நாட் ஓன்லி கன்வர்ஷன், அந்த பொண்ணை அடித்து கலாட்டா பண்ணுற, ஹஸ்பண்டை அடித்து கலாட்டா பண்ணுறான், 4-5 பேர் அவளோட ரேப் பண்ணுறாரு. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருக்கு. ஸோ இது முஸ்லீம் இல்லாத பொண்ணாக இருந்தால் கூட இது ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ரே கேஸ் ஆகி இருந்திருக்கலாம். ஸோ அதனால இது இந்த டைமில் இந்த ப்ரொடக்ஷன் டீம் தான் காஷ்மீர் ஃபைல்ஸ் பண்ணியிருக்காங்க. நமக்கு அது அவ்வளோ டீட்டெயில்ஸ் தெரியாது. காஷ்மீரில் நிறைய பண்டிட்ஸ் எல்லாம் கொண்டுட்டாங்க. ஹைலி எஜுகேட்டட் ஸ்காலர்ஸ் எல்லாம் முஸ்லீம் டெரரிஸ்ட் கொண்டுட்டாங்க. அதே டைமில் காஷ்மீரில் நிறைய முஸ்லீம்ஸை கூட கொண்டுட்டாங்க. இதுக்கெல்லாம் நமக்கு ஒரு ரொம்ப டீப்பான நாலேஜ் இருக்கணும். டக்குன்னு நான் அமெரிக்காவும் ஈரான் மேலே வார் ஸ்டார்ட் பண்ணாங்கன்ட்டு சொல்ல முடியாது. அதுக்கு பின்னாடி இருந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து என்னென்ன ஸ்ட்ரகிள் இருக்குது அதெல்லாம் பார்க்கணும். ஈராக்கை போய் அமெரிக்கா ஆக்குப்பை பண்ணிட்டாங்க. ஏன் ஆக்குப்பை பண்ணிட்டாங்கன்ட்டு அங்கே நிறையா கெமிக்கல் வெப்பன்ஸ் எல்லாம் இருக்கான்னு பண்ணுங்க. கடைசியில் பார்த்தா ஒன்றும் கிடையாது. அது ஆக்சுவலி ஒரு தப்பான வார். ஸோ அந்த மாதிரி இந்த படம் முஸ்லீம்ஸ்க்கு அகேன்ஸ்டாக எடுத்திருக்காங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்டா இது ஹிந்துஸ்க்கு ப்ரோவாக தான் எடுத்திருக்காரு. இப்படி எல்லாம் நடந்திருக்கு, வேற வேற ஊரில் கூட இந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்கு அப்படி சொல்லியிருக்காங்க. இது புரிஞ்சுக்கிறவங்க ஒரு மாதிரி புரிஞ்சுக்கிறாங்க. பட் இது இந்த படம் நீங்கள் பாருங்க. பட் இப்படி நடந்ததுனால நாங்கள் நமக்கு சின்ன வயசு இருந்தால் ஒரு முஸ்லிம்ஸ் பற்றி ஒரு ஒரு இன்பில்ட் ஃபியர் இருந்துகிட்டே இருக்கு. ஐயோ முஸ்லீம்ப்பா நோ, அந்த மாதிரி இல்லை. எல்லா பேரண்ட்ஸ்க்கும் பயமாக இருக்குது. பொண்ணுங்களே அப்பா அம்மா முஸ்லீம் பொண்ணை வீட்டுக்கு கூட்டு வந்தால் ஒரு மாதிரி பார்ப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு முஸ்லீம்ஸ் பற்றி ஒரு ஃபியர் இருந்து ஏன்ட்டு அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஹிஸ்ட்ரியில் நடந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் ட்வின் டவர்ஸ் எல்லாம்
அடிச்சுட்டாங்க, அமெரிக்கன் ட்வின் டவர்ஸ் எல்லாம். பட் அதுக்கு அவங்களுக்கு ஏதோ ரீசன் இருக்கு. ஸோ கேரளா ஸ்டோரி படம் நாங்கள் இப்படி ஒரு அநியாயம் நடந்துச்சு, அதை நாங்கள் வெளியே காட்டுறோம், அந்த மாதிரி எடுத்துக்கலாம். தவிர இது ஒரு ப்ரோபகண்டா ஃபிலிம். நிறைய பேர் அப்படிதான் பேசிட்டு இருக்காரு. டைரக்டர் அமீர், வேறவங்க கொஞ்சம் சூப்பர் யூடியூப் எல்லாம் இது ஒரு ப்ரோபகண்டா ஃபிலிம் அப்படியெல்லாம் பேசிட்டு இருக்காரு. இந்த படத்தினால ஒரு பாதிப்பு இருக்காது, ஒரு பாதிப்பு இருக்காது. ஹார்ட்லி 1 lakh பீப்புள் கூட பார்த்துருக்க மாட்டாங்க. பட் கேரளா இருந்தால் யாரும் வீடியோ போடல. நடந்தது கேரளாவில். இல்லை அங்கே இருக்கிற முஸ்லீம்ஸோ, இங்கே இருக்கிற அங்கே இருக்கிற ஹிந்துஸோ, முஸ்லீம்ஸோ, கிறிஸ்டியன்ஸோ அதை பற்றி ஒன்றும் பேசவே இல்லை. நாங்கள் தான் தமிழ்நாட்டில் பேசிட்டு இருக்கோம். அந்த அளவுக்கு கேரளாவில் ஒரு எக்ஸ்ட்ராடினரி சாலிடாரிட்டி முஸ்லீம்ஸ், கிறிஸ்டியன்ஸ், ஹிந்துஸ் கிட்ட. இது ஒரு 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 இதெல்லாம் பெரிய ஹை லெவல் எல்லாம் பண்ண முடியாது. ஒரு சின்ன அட்டெம்ப்ட் இருக்கலாம். பட் அது இது நடந்த கதைன்னு சொல்லிட்டு காட்டிருக்காங்க. தயவுசெய்து படம் பாருங்க, படம் பாருங்க. இது 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 ஹிஸ்ட்ரி எல்லாம் பார்க்கலாம். இப்படி நடந்துச்சு, என்ன அப்படின்னு அப்படின்றது பிஜேபி இது ப்ரமோட் பண்ணிட்டு இருக்காரு அப்படி எல்லாம் சொல்றாரு. இது ஒரு படமா பாருங்க, இது ஒரு ஹியூமன் ஸ்டோரியா பாருங்க. எத்தனை கன்வர்ஷன்! ஒரு பெரிய கிறிஸ்டியன் பாதிரி ஒரு 70 வருஷத்துக்கு முன்னாடி 25,000 கிறிஸ்டியன்ஸை கொண்டுட்டார், அவரே கொண்டுட்டார். அப்படியெல்லாம் நமக்கு ஹிஸ்டரி. கிறிஸ்டியன் பாதிரியே 15,000 கிறிஸ்டியன் ஒரு மாதிரி மெடிசன் கொடுத்துட்டு கொண்டுட்டாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. ஸோ இந்த படம் பாருங்க, உங்களுக்கு என்ன தோணுதோ அந்த ஒப்பீனியன் நீங்க வச்சுக்கோங்க. பட் கண்டிப்பா இந்த படம் நீங்க பாருங்க. அது இல்லாம புர்கான்னு ஒரு படம் வந்திருக்கு, அது பார்க்கல. அது கூட இதே தீம்ல போறதுன்னு சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி ஹிந்து முஸ்லீம் கான்ஃப்ளிக்ட் ரொம்ப நாளா நடந்துட்டே இருக்கு. மദ്രാஸில் கூட பெருசா ஹிந்து முஸ்லீம், தமிழ்நாட்டில் ஹிந்து முஸ்லீம் கான்ஃப்ளிக்ட் எல்லாம் அவ்வளோ பெருசாக இல்லை. எப்போ ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி ட்ரிப்ளிகன்ல கணேஷா கடவுளை அந்த ட்ரிபிள் ரோடில் கொண்டு போகும்போது முஸ்லீம்ஸ்க்கு ஹிந்துஸ்க்கு சின்ன சின்ன கிளாஷஸ் ஆச்சு. அப்படியே தவிர எல்லாரும் மദ്രാஸில் இருக்கவங்க, தமிழ்நாடு இருக்கிற முஸ்லீம்ஸு, ஹிந்துஸ் எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்காங்க. அதுக்கு நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படணும். நன்றி, தேங்க்ஸ்.